வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு கிருபை. கிருபை பெற்றவர்கள், கிரேஸ் ஃபில்டு பீப்பிள். ஒரு கிருபை பெற்ற பூரணமுள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடியினால் இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு ஒரு மகளை தேவதூதன் என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். இவள் யார்? யோசேப்புக்கு மனைவியாக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பெண். திருமணம் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. திருமணம் நடக்க வேண்டிய சூழ்நிலையிலே இப்பொழுது தேவதூதன் மரியாதை இருந்த அவளுடைய வீட்டுக்குள்ளே வருகின்றார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாதை வாழ்க, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், உன்னிடத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பார், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிழலிடப்பட்டு பிறந்தவனாய் இருப்பான். அவருக்கு நீ இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகின்றார். ஒரு கன்னி பெண், புருஷனை அறியாதவள், கல்யாணத்திற்கு ஆயத்தப்பட்ட சூழ்நிலை. இவனை பார்த்து தேவதூதன் சொல்லும் போது யாருக்குத்தான் ஒரு பயம் இருக்கு? யார்தான் அதற்கு ஏற்றுக்கொள்வார்? ஆனால் இவன் தெளிவாய் அடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். எப்படி? 30ஆம் வசனத்தில், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றார். என்ன செய்வது தெரியுமா? ஆண்டவரே, இதோ நான் உம்முடைய அடிமை, உம்முடைய அடிமை. யாரையாவது இப்படி நம்மை போல ஒரு அருமையான கன்னிப் பெண்களை இல்லையா ஆண்டவர் இப்படி சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் இவர் சொல்கிறார், நான் உமக்கு அடிமை, ஒரு கிருபை பெற்றவள் என்று சொல்லி பெயர் விடுகின்றார். இவளுக்கு முன்னாலே அழகான ஒரு காரிய சம்பவம் இருக்கிறது. எலிசபெத் சகரியா இருக்கிறார். இவர்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? குழந்தை இல்லை. எலிசபெத் ஒரு சகரியா ஒரு ஆசாரியன். எலிசபெத்துக்கும் வயதாகி விட்டது, வழிபாடு நின்று போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சகரியாவை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் அத்தனை மக்களையும் திருப்புவான் என்று சொல்லுகின்றார். இது கிருபை பெற்றவளே என்று சொன்ன மரியாளுக்கு அந்த வார்த்தை வருவதற்கு முன்னே 6 மாதத்திற்கு முன்ன இது நடக்குது. சகரி என்ன பண்ற? நம்பல. நம்பாதனால என்ன நடந்தது? ஒரு ஆசாரியனுடைய வாய் பூட்டப்பட்டது, பேச்சு போயிடுச்சு, பேச்சு போயிடுச்சு. எப்படி? குழந்தை பிறக்கிறது வரையும் வாயை திறக்க மாட்டார். ஹலோ, சில வேளை நம்ம நம்பலன்னா நம்ம வாய் சில காரியங்களை கவனிக்கப்படணும். ஒரு ஆசாரியன் சொல்கின்ற வார்த்தை, ஐயோ இது எப்படி ஆகும்? எலிசபெத் கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை
சகரியாவுக்கு சொல்வதை போல எலிசபெத்தை கர்த்தர் செய்தார், கர்ப்பவதியாக்கினார். இவ வயசு மற்றவங்க எல்லாம் ஏளனமா பேசணும்னு சொல்லி எத்தனை மாதம் ஒழிச்சிருந்தா? 5 மாதம் ஒழித்துக் கொண்டே இருந்தார். ஆனா 6வது மாதத்திலே மரியாள் சென்று அந்த எலிசபெத்தை வாழ்த்துற போது வயிற்றிலே பிள்ளை துள்ளிற்று. அப்பதான் எலிசபெத்து பாடினாள், இவள் கிருபை உள்ளவள், என் இயேசுவின் தாய், என் தேவகுமாரனுடைய தாய் என்னிடத்திலே வந்ததை குறித்து அவள் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்பட்டவளாய் மரியாதை குறித்து வாழ்த்தினாள். மரியாதை குறித்து வாழ்த்தினார். மரியாதை சொல்லுகின்றார், தாழ்மையை என்னை கர்த்தர் நோக்கி பார்த்தார், என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எப்படிப்பட்ட கிருபை! கிருபை என்றால் என்ன? கிருபை பெற்றவருடைய பண்புகள் என்ன, நன்மைகள் என்ன? ஹலோ, நீங்களும் நானும் கிருபை உள்ளவர்களாய் மாற வேண்டும். The grace, grace, எவ்வளவு அருமையான வார்த்தை! ஒரு கிருபை சாதாரணமானதல்ல. நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. புலம்பல் அழகாக சொன்னார், நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய என்ன கிருபை? என்ன கிருபை? உண்மையா சொல்றீங்க? தேவனுடைய சுத்த கிருபை எப்படி இருக்கும்? இருக்கும் பைபிள்ல இல்ல, அப்புறம் ஏன் சுத்தத்தை சேர்க்கிறீங்க? ஹலோ, நீ நிர்மலாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபை எப்படிப்பட்டது? கிருபை என்றால் என்ன? கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? நற்பண்புகள் என்ன என்கிறது இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். முதலாவதாக கிருபை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நற்பண்பு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சீக்கிரம் எடுத்து ஒரு வாசியுங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவதாக ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன? அக்கிரமங்களும் மரித்தவர்களாய் இருக்கப்பட்ட நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்ததினாலே தான் கிருபையினாலே நாம் ரட்சிப்பை கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபை நமக்குள்ள இருக்கும்போதுதான் ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு இல்லை என்றால் கிருபை இல்ல. கிருபை இல்லை. நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுவான். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு செய்யாத அக்கிரமம் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க, செய்யாத கொடுமை எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க, தெய்வத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க. கேட்டா கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹலோ, நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு என்றால் என்ன? சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அதுதான் ரட்சிப்பு. கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு தான் முக்கியம். சங்கீதம் 63:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எவ்வளவு நல்லது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதத்திலே அழமை பாடுகிறார். 6ஆம் வசனத்திலே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய கிருபை என்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். பின்தொடரும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாம் ஆண்டவருக்கு பின்தொடர்ந்தா அதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள செய்கிறது. ஒரு சூழ்ந்து கொள்ளுகிற கிருபையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். மறந்து போக வேண்டாம்.
சங்கீதம் 103 சங்கீதம் 4 சொல்லி இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை முடிசூட்டும் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 90 சொல்லி இருக்கிறார், அவருடைய கிருபை நம்மை திருப்தியாக்கும் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 119:26 சொல்லி இருக்கிறது, அவருடைய கிருபை என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 118:1 சொல்லி இருக்கிறது, என்றென்றைக்கும் உம்முடைய கிருபை நமக்குள்ளே இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இதுதாங்க அவருடைய நல்ல பாட்டு. கிருபை மட்டும் கிடைச்சா போறாது, ரட்சிப்பு நம்மோடு இருக்கணும். கிருபையினால் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். வேறொரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் அழகா அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்தரமும் சபையிலே சேர்ந்து கொண்டிருந்தார். ரட்சிக்கப்படுகிற மக்கள் வீட்டில் இருக்க முடியாது. உண்மையான ரட்சிப்பு இருக்கிறவங்க என் தேவ சமூகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. உண்மையான ரட்சிப்பு இருக்கிறவங்க என் ஆலயத்தை மறக்க மாட்டாங்க. உண்மையான ரட்சிப்பு இருக்கிறவங்க தேவனை மறக்க மாட்டாங்க. நீ தேவனை மறந்தால், நீ ஆலயத்தை மறந்தால், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வேத வசனத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன். நான் சொல்லல, வேதம் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இன்னைக்கு வெளிப்படுகிறது? நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டது. தேவனுடைய மகிமை மட்டும்தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆணைத்து விட்டு நீ செல்வாய் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த ரட்சிப்பு உன்னை விட்டு விலகி போகும். இரண்டாவதாக அழகான ஒரு நற்பண்பு, தேவனுடைய அன்புதான் கிருபை. முதல்ல ரட்சிப்பு கிருபை, இப்ப என்னது? தேவனுடைய அன்பு. அன்பு இல்லைன்னா தேவனை அறிய. 1 யோவான் 4:8 சொல்லி இருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9 என்ன சொல்லி இருக்கிறது? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் விசுவாசிக்கும்படி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனாலே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நிபந்தனை அற்றது. அல்லேலூயா. அதுக்கு நிபந்தனை கிடையாது. அன்பு அது ஒரு தனித்துவமான, தன்னுடைய நிலையை உருக்கி வைக்கிறது. நிலையான ஒரு அன்பு அநேகரை குணப்படுத்துகிறது, ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறது. அதுதான் அன்பு. இன்றைக்கு ஒரு பூரண வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதா அன்பு. நிலையான தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறதா அன்பு. இந்த அன்புக்கு ஒரு நாளும் ஒரு குறைவில்லை. 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழாது, தன்னை மனுஷனைக்குள்ளே கொண்டு போகாது, சண்டை பண்ணாது, எந்த ஒரு காரியத்தையும் அன்பு தூரமாய் நிற்கும். தெரியவில்லாத காரியத்திற்கு தூரமாய் நிற்கும். தெரியப்பட்ட காரியத்திற்கு அன்பு எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். அந்த அன்பு இருந்ததுனாலதான் மரியாதை பார்த்து ஆண்டவர் கிருபை பெற்ற வெளியே கிடைத்தார். மரியாதத்தில் என்ன இருந்தது? மரியாதத்தில் அன்பு இருந்தது. மரியாதை அன்புள்ளவள், தேவனுக்கு கிருபை பெற்றவள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்த்து பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வாழ்த்துகிறவர் கர்த்தர். வாழ்த்து பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என் ஆண்டவரால ஒரு நாளும் நம்மை கைவிட முடியாது. முடியாது. ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல துணையை கொடுப்பாருன்னா அது தேவனுடைய சித்தமா இருக்கும். தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு துணை வரவே வராது. புரியணும். பெற்றோர் உங்களுக்கு செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். ஒரு நாளும் தீமையா இருக்கவே இருக்குமா? நமக்கு ஒருவேளை நினைக்கலாம் இது தீமையா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வரலாம்.
ஆனா ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதத்துல கர்த்தர் வைப்பார். மரியாதை போல கீழ்ப்படி, மரியாதை போல கீழ்ப்படி. கிருபை பெற்றவள் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்ச பார்த்தீங்களா? யாரால முடியுமா? முடியுமா? தேவ தூதன் அவளுக்கு சொல்கின்றார், கிருபை பெற்றவளே, உன்னுடைய வயிற்றில கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கும், கிருபை பெற்றதா இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றதை கூட யாரும் என்ன செய்யறது? யாரும் என்ன செய்யறது? கேட்கறது இல்லை. ஆமா, இவர் சொன்னது நம்ம கேட்கணுமா? ஹலோ, தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறது நீ கேட்டா நீ ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஈஸியா சொல்ல மாட்டாங்க, வாயிலிருந்து ஈஸியா சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன வாங்க, எத்தனை சாட்சிகள் அடிக்கிட்டே வரிசையா நிறுத்துறேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வரிசையா நிறுத்துறேன். சென்னை பட்டணத்திலே கழிந்த 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு பள்ளிக்கூடத்துல டிவோஷனுக்காக நான் கடந்து போகிறேன். அந்த ஆண்டிலே நான் 2 முறை தான் அந்த இடத்துல டிவோஷனுக்கு போனேன். நான் பல முறை போவேன். இந்த ஆண்டு நான் பல நாடுகளுக்கு சென்றபடியினாலே நான் அதிகமாய் அங்கு போக முடியல. அந்த 1ஆம் தேதி நான் அங்கு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த உடனே என்னை உடனே பண்ணினாங்க. அந்த டிவோஷனுக்கு போனேன். டிவோஷன் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். என்ன நடந்து தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க வந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். சிலர் அன்றைக்கு நடந்த காரியங்கள், ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம். ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை எங்கள் வெளிப்படுத்தினாங்க. எப்பொழுதோ ஒரு நாள் சொல்லப்பட்ட வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது அற்புதமாய் வந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தை நினைக்கும் போதுதான் தெரிகிறது, என்றோ ஒரு வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலே விழுந்தது உண்மையானால் அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் நிற்கிறது சொன்னால் அந்த கிருபை தான் அன்பு. அது உங்களை உயர்ந்த அடைக்கிறது. ஆண்டவர் சில வேளை சில காரியங்களை சொல்றது அப்படியே நம்ம எல்லாரும் மறந்துடும். எப்படி சொல்லுவாரு? வார்த்தை மூலமா சொல்லுவாரு. உண்மையா நீ வார்த்தையை கேட்டேன்னு வச்சுக்கோ, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வார்த்தையை கேட்காம விடுறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில கேள்விக்குறி வேண்டவே வேண்டாம். கேள்விக்குறி தேவையில்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் மறக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கூட சத்தா சொல்றேன், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நீ மறக்காதே. நீ என்றைக்கு மறப்பியோ அது தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறாய். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீ அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு உண்மையா இருந்தா உன்னை கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய அன்பு, கிருபை. அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி தன்னை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக கிருபை ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறது, இரண்டாவது அன்பை வெளிப்படுத்துகிறது, மூன்றாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆசீர்வாதம் என்கிறது சாதாரண ஆசீர்வாதம் சொன்னால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே சாபம்னு சொன்ன எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாரு இல்லையா? என்ன இவர் சாபமா பேசிட்டு இருக்காரு? ஹலோ, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், உண்மைதான். என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் கரெக்டா தேவனோடு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் நெருக்கம் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சரியாய் வைத்து தேவனை சரியாய் பார்த்து தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ள பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு.
அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு அருளப்படுகிறது ஆசீர்வாதத்திலே. 12 ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை ஆசீர்வாதம்? 12 ஆசீர்வாதம். இந்த 12 ஆசீர்வாதத்தையும் முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு அருளப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது ஒரு ஆசீர்வாதம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா சும்மா பாவத்தையே வச்சுட்டு இருந்தா மன்னிக்கப்படாது. ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அதுதான் மன்னிப்பு. வாய் திறந்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லுங்க. சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். மூன்றாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது ஆசீர்வாதம். ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நிறைய பேருக்கு என்ன இல்லை, ஜெபிக்க சும்மா சொல்லுங்க, ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க மனதில்லை, ஜெபிக்க மனதில்லை. மொபைல் பார்க்கணுமான எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் சலிக்காது. மொபைலை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் மனமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்திற்கு பலன் என்ன தெரியுமா? ஜெபத்துக்கு பலன் கொடுக்கப்படுகிறது. பலன் எதுக்காவது எந்த காரியமாவது தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணாமலே எனக்கு இது வேண்டாம், ஜெபம் பண்ணாமலே எனக்கு இது கஷ்டம், ஜெபம் பண்ணாமலே எனக்கு நெருக்கம், அதல்ல. நீ ஜெபிக்கணும். ஜெபிச்சு பாரு, கர்த்தரிடத்தில் விட்டு பாரு, அவர் உன்னை காப்பதற்கு செய்வார். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஆசீர்வாதம் சுகத்தை விடுவிக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது. ஆசீர்வாதம் என்ன கொடுக்கிறது? முதலாவது ரட்சிப்பு அருளுகிறது, இரண்டாவது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 3 ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறது, 4 சுகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதம்ங்கிறது தான். எல்லாரும் ஆசீர்வாதம் என்பது என்ன சொல்லுங்கன்னா, 4 பெண்களா, கொஞ்சம் இடம், பேங்க்ல நிறைய பணம், இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல, அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தினுடைய படிகள் இதுதான். உனக்கு சுகம் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் வியாதியிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து, உன் கண்ணிலிருந்து, உன் துன்பத்திலிருந்து உனக்கு சுகம் வருகிறது. இது ஒரு ஆசீர்வாதம். அருமையான சம்பவம் இருக்கிறது. முகப்பிலே இருக்கப்பட்ட ஒரு மனிதனை பேரிலும் யோவான் கடந்து போகும்போது பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறார். எழுந்து நடந்தார். தேவனை துதித்தார். நிறைய பேர் என்னன்னா, வேதத்துல நிறைய படிச்சுட்டேன், சுகத்தை பெற்றவங்க எல்லாம் ஆலயத்துல வந்து தேவனை துதிச்சாங்க. ஆனா நம்ம ஆட்கள் சுகத்தை பெற்ற உடனே ஆலயத்தை விட்டு போயிடுவாங்க. சுகத்திற்காக மட்டும் ஆலயம், சுகத்திற்காக மட்டும் ஆராதனை, நோ, அது சுகம் அல்ல. கொஞ்சம் கூட நீங்க வேதனைய வாங்கி வைக்கிறீங்க, மறந்து போக கூடாது. பாருங்க, நிறைய இடத்துல வேதத்தை படிச்சு பாருங்க. இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்ற எல்லாருமே மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவங்க எல்லாருக்கும் முன்ன போய் தேவனை துதித்தானாம் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். அதுவரை கேட்கிறான், எப்படி நடந்தது சொல்லல. இப்போ சபைக்கு நடுவே நின்று கொண்டு பேதரும் யோவான் சொல்றாங்க, இவன் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றான். சுகம். எப்பெல்லாம் சுகம் பெற்றவர்கள் தைரியமா இருக்கிறார்களோ அப்பெல்லாம் பரலோகத்திற்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்ததாய் மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. 5ஆவதாக பிசாசுகள் துரத்தப்படுகிறது. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிசாசுடைய கோட்டைகள் உங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. அது ஆசீர்வாதம்.
அது ஆசீர்வாதம் இல்லையா? பிசாசு உள்ள வந்தாலே உன் குடும்பம் போச்சு. ஆனா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது யாரு? இடம் கொடுக்கிறது யாரு? நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு என்ன ஆண்டவர் இப்படி மன்னிச்சாரு, இப்படி பண்ணாரு, ஆண்டவரை குற்றம் சொல்லாத, நீ தான் செய்யற. நிறைய பேர் செய்வாங்க, செய்துட்டு பிசாசு என்னை வஞ்சித்தது. செய்யறது யாரு? செய்யறது யாரு? தப்பு பண்றது நம்ம. பேர் யாருக்கு? இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஒன்னு சொல்றேன், ஒரு பிசாசும் வஞ்சிக்காது. நீ ஒழுங்கா இருந்தா, நீ ஒழுங்கா இருந்தா ஒரு பிசாசு உன்னை தொடாதே. ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் உனக்கு விரோதமாக எழுதுகிற பொல்லாத பிசாசுகள் துரத்தப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்து வருது 6வது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. சமாதானம் உனக்குள்ள கடந்து வருகிறது. ஒரு சமாதானத்தை அருளப்படுகிற ஆசீர்வாதம், அருளப்படுகிற ஆசீர்வாதம் சாதாரணம் கிடையாது. இல்லையா? எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லையோ அத்தனை பேருக்கு சமாதானம் எங்க இருக்குது? ஆசீர்வாதத்திற்குள்ள இருக்கணுமானா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நிறைய பேருக்கு யாரை கேளுங்க, என்ன இல்லை அதான சொல்லுவீங்க, எங்களுக்கு சமாதானமே இல்லை. சமாதானம் இல்லாததுக்கு காரணமே நீங்க தான். நீங்க தான், வேற யாரும் இல்லை. செய்யக்கூடாத காரியத்தை செய்தால் சமாதானம் இல்லை. அப்போ சில விசுவாச பிரமாணம், அந்த விசுவாச பிரமாணத்தில் அழகாக சொல்லுகிறேன், செய்கிறவரை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை. நம்ம எல்லாம் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லணும், அப்பதான் மனது. இந்த பரமண்டல ஜபம், விசுவாச ஜபம், கர்த்தருடைய ஜபத்தை விசுவாச ஜபத்தை நம்ம நினைச்சிடலாம், எல்லாரும் மறந்துடும். ஆனா அது அழகா இருக்குது, செய்யத்தக்கதுகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து கொண்டு ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை. இன்றைக்கு ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? நாமும் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யல, சமாதானத்தை இழந்துடுறோம். அல்லேலூயா. என இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆனா முதல் ஆளா நம்ம தான் போய் ஊழியக்காரத்தை சொல்லுவோம், எனக்கு சமாதானம் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கீங்களா? உண்மையா இருக்கு. எத்தனை பேர் நம்ம போய் ஊழியக்காரங்கிட்ட தலை கொடுத்து நின்றுட்டு எனக்கு சமாதானம் இல்லையா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒண்ணு சொல்லட்டுமா, நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நமக்கு ஆசீர்வாதம் வெற்றி தந்து உறுதியாக்கப்படுகிறது. ஒரு உறுதி அளிக்கப்படுகிற வெற்றி, அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஒரு உறுதியான வெற்றியை கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். ஒரு வெற்றி, ஒரு வெற்றி. முதல்ல உறுதி வேணுங்க, உறுதி வேணும். நல்ல உறுதி இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு உறுதி இல்லாதனாலதான் நாம சில வேளை சமாதானத்தை இழந்தோம். எந்த காரியத்துக்கு என்ன இல்லை? உறுதி இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, ஒரு காரியத்துல கால் வச்சா அதுல கடைசி வரையும் நல்ல உறுதியாக ஒன்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னே தெரியல, உன்னை பார்த்து பேசுறது. அல்லேலூயா. என் உள்ள அப்படியே உன்னை பார்க்கறது மாதிரி சில காரியத்துல தடுமாறி கொண்டு இருக்கிறார். தடுமாறாத, உறுதியாயிரு. உறுதியாயிருந்தால் உன் வாழ்வை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உறுதியான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கட்டளை இடுகிறார். மறந்து போகாது.
உறுதியான ஆசீர்வாதம் தான் நமக்கு மகிமையானதா இருக்கு. அல்லேலூயா. அடுத்து ஆசீர்வாதம், 8வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பாதுகாப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதம் நமக்கு வரணுமானால் நமக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு. பாதுகாப்பு ஒரே ஒருவர் தான், ஆசீர்வதிக்கிற இயேசு மட்டும்தான். பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா வேண்டாம்? வேணுமா வேண்டாம்? சொல்லுங்க. ஆமென். மனைவிக்கு பாதுகாப்பு, மனைவிக்கு பாதுகாப்பு யாரு? கணவர். கணவருக்கு பாதுகாப்பு மனைவி. என்ன அதை சொல்லாம விட்டு நினைச்சீங்களா? அல்லேலூயா. நிறைய கணவருக்கு பாதுகாப்பு மனைவி தான். மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா, ரேவிக்கிறது கண்ணை பத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவி இல்லைன்னா அவ்வளவுதான், வீடு தூங்கும். 9 நாளா என் மனைவி எழுத முடியல. அப்பதான் தெரியுது, அம்மன் என் பிள்ளைக்கு ஆகாத சாப்பாடு கால கொடுத்து விடணும். பாவம், சகித்து சகித்து சாப்பிடணும். வேற வழி இல்லை. நான் ஏதாவது தெரிஞ்சதை நானே செய்து அனுப்புவேன். நானே நல்ல சமையல் பண்ணுவேன், இருந்தாலும் சொல்றேன். அல்லேலூயா. நமக்கு கஷ்டம் தானே, மனைவி இல்லைன்னா தான் தெரியும். அம்மே சில வீரப்பா சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா என்ன நான் வாழ முடியாதா? ஹலோ, ஒரு நாள் வாழ்ந்து பாரு, செல்வம் தெரியும். அம்மே 10 நாள் 15 நாள் அந்த அம்மா போய் பாம்பேல இருந்தாங்க, மும்பைல. இவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா அவரு தனியா போயிட்டா இவங்க பாடுபட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா சமைக்க தெரியும் இல்லையா? நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஒரே சொல்றேன், தேவ சமூகத்தில் பாதுகாப்பு உங்களுக்கு ஆண்டவருக்கு. கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு போகல, மனைவிக்கு கணவர் பாதுகாப்பு போகல. ஒரு தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். மனைவி யாருக்கு கொஞ்சம் தங்குவதில்லை, கொஞ்சம் பெருமை வந்ததில்லை இல்ல ஜூடி சிஸ்டர்? சும்மா கொஞ்சம் பெருமை. அல்லேலூயா. ஆமென். சில வேளை அப்படித்தான் நம்ம கஷ்டங்களுக்கு, நம்ம பாடுகளுக்கு தூக்கி சுமக்கிறவர். ஆமென். தேவனுடைய கரத்தை வலுப்படுத்தும்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 9வது ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆசீர்வாதம் என்பது வல்லமை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு வல்லமை. வல்லமை எங்கிருந்து வருகிறது? என் தேவாதி தேவனிடத்தில் வருகிறது. தேவாதி தேவனிடத்தில் வருகிற வல்லமை உங்களுக்குள் இருந்தால் அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய காரியத்துல மட்டும் விளையாடாது. அல்லேலூயா. ஏன்னா வல்லமை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்த வல்லமையை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் கொடுத்த வல்லமை ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. விட்டுவிட்டால் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். ஒரு வல்லமை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் வல்லமை தருகிறேன். அதுதாங்க கிருபை. அதுதாங்க கிருபை. 10வது சொல்கிறார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார், வல்லமை ஆசீர்வாதம் ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுகிற ஆசீர்வாதம். ஞானஸ்தானம் முக்கியம். கிறிஸ்துவில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்துவில் அடக்கம் பண்ணப்படக்கூடிய காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஞானஸ்தானத்தை உருவாக்குகிற, அற்புதங்களை வெளிப்படுத்துகிற, கிருபையை வெளிப்படுத்துகிற, நன்மையை வெளிப்படுத்துகிற அபிஷேகத்தான் ஆசீர்வாதம்.
அந்த ஞானஸ்நானத்தில் இருக்கிற 11வது நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. கொலோசியர் 1:27 தெளிவாய் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிற ஆசீர்வாதம். நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா? நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஒரு நம்பிக்கை, நமக்குன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையால் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. முதல்ல யாரை நம்பிக்கை இருக்கணும்? யாரை நம்பிக்கை இருக்கணும்? முதல்ல ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது பெற்றோரிடத்துல நம்பிக்கை இருக்கணும். மூணாவது மனைவியிடத்தில் நம்பிக்கை இருக்கணும். நாலாவது கணவரிடத்தில் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம குடும்பத்துல எதையுமே சாதிக்க முடியாது. ஒருவேளை பெற்றோரை பார்த்து பெற்றோரிடத்துல நம்பிக்கை நீங்க இழந்தவர்களா இருக்கலாம். ஒண்ணு சொல்றேன், எத்தனை நம்பிக்கை இழந்தாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் வஞ்சகம் செய்ய மாட்டார்கள். பிள்ளைகளை எப்படியாவது உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகணும் பெற்றோர் ஓடி உழைப்பார்கள். வேதனை படுகின்ற சூழ்நிலை ஒரு நாள் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட மாட்டார்கள். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கடைசியாக 12வது யோவான் 20:31 படித்து பார்க்க தெரியும். நித்திய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் ஆசீர்வாதம். கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் பரலோகம். அந்த பரலோகத்துடைய நித்திய ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுதுன்னா ஆசீர்வாதம் முக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லைன்னா அது பெற்றுக்கொள்ள முடியாது. நான் 12 ஆசீர்வாதத்தை சொன்னேன். 1 ரட்சிப்பு அருளப்படுகிறது. 2 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 3 ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. 4 சுகம் விடுவிக்கப்படுகிறது. 5 பிசாசுகள் துரத்தப்படுகிறது. 6 சமாதானத்தை அருளப்படுகிறது. 7 வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது. 8 பாதுகாப்பு வாக்கு பண்ணப்படுகிறது. 9 வல்லமை கொடுக்கப்படுகிறது. 10 ஞானஸ்நானம் நிறைவேற்றப்படுகிறது. 11 நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. 12 நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. 3 காரியத்தை சொல்லு. 1 ரட்சிப்பு, இன்னொன்று அன்பு, இன்னொன்று ஆசீர்வாதம். அல்லேலூயா. 3 காரியங்களை நீங்கள் வைத்திருந்தால் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் முடி சூட்டுகிற கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வெற்றிடாத. சில வேளை நமக்கு பிடிக்காதுதான் சில காரியங்கள் நமக்கு பிடிக்காது. ஆனா உண்மையா மனசு வச்சு பாருங்க, பிடிக்கும். சில காரியங்கள் நமக்கு பிடிக்காதுதான், ஆனா உண்மையை மனசு வச்சு உண்மையா நீங்க மனசு வச்சு பாருங்க, பிடிக்கும். நம்ம மனசு வைக்காதவங்க தான் பிடிக்கிறது இல்லை. ஹலோ சொல்லுங்க, மனசு வைக்காதவங்க பிடிக்கிறது இல்லை. சில காரியங்களை நமக்கு உணவுப் பொருட்கள் இருக்கணும், சில காரியங்கள் நமக்கு பிடிக்காது, அதில் நம்ம மனசு வைக்க முடியாது. பன்றி சாப்பிடணும்னு சொன்னா நம்ம பன்றி சாப்பிட முடியாது, அதில் மனசு வைக்க முடியும். உணவுப் பொருள்கள் மனசு வைக்கிறது, உன் வாழ்க்கையில மனசு வைக்கிறது, உன் வாழ்க்கையினுடைய அடையாளத்திலே மனசு வைக்கிறது, உன் தேவ கரத்திலே மனசு வைக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மனசு வைக்கணும். உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று சொல்றேன், எதை நீ மனசு வச்சு தேவனுக்குள்ள பிடிக்கிறியோ அதுதான் உங்க ஆசீர்வாதம், அதுதான் உங்க ஆசீர்வாதம். ஒரு நாளும் ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார்.
இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். அந்த மகிமையோடு கூட நாம் போராடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் கொடுக்க எல்லாரும் இருக்கலாமா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் இந்த வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை, மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை, எலிசபெத்தை சொன்ன வார்த்தை, இந்த மக்களை பார்த்து கிருபை என்பது ரட்சிப்பு, கிருபை என்பது அன்பு, கிருபை என்பது ஆசீர்வாதம். இதற்கு சில விதமான நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை இன்றைக்கு பேசுகிறேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியை மாறட்டும். தொடர்ந்து செயல்படுத்தட்டும். ஆசீர்வாதத்தினால் நிறைவேற்றட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகள், கஷ்டங்கள் மாறிப்போம். குடும்பமா ஆசீர்வதிக்கப்படும். இசைகளுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.